கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். கட்டிட தொழிலாளியான கிருஷ்ணனுக்கும் பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி என்பவருக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. கிருஷ்ணன் கலைச்செல்வி தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லை என கூறப்படுகிறது. குழந்தைகள் இல்லாததால் கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கலைச்செல்வி கடந்த 2 மாதங்களாக தனது தந்தை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கிருஷ்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த நண்பர்களோடு மது அருந்தி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது நண்பர்கள் குழந்தை இல்லாதது குறித்து கிருஷ்ணனை கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. மதுபோதையில் ஆத்திரமடைந்த கிருஷ்ணன் தனது மாமனார் வீட்டிற்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் கழுத்தை அறுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த கலைச்செல்வியை உறவினர்கள் மீட்டு சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது கலைச்செல்வி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மனைவியின் கழுத்தை அறுத்த கணவன் கிருஷ்ணனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். நண்பர்களின் கேலி கிண்டலால் மனைவியின் கழுத்தை கணவன் அறுத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.